ரீசெண்டாக ஒரு டிபேட் ஷோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த டிபேட் ஷோவில் வந்து 4, 5 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ அடுத்தது இது சொல்லி முடிச்சுட்டு அடுத்து நடிகர் கமல் என்ன சொன்னாரோ அதில் என்ன பிழைன்னு சொல்கிறேன். பட் இந்த டிபேட்டில் வந்து ஒருத்தர் இப்போ 4, 5 பேரை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் ஒருத்தர் பண்ண பிழையை நான் சொல்கிறேன். லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா, என்ன முரண்பாடு லாஜிக்கலாக அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போது அந்த 4, 5 பேரில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி மேட்ரை வந்து 48 பேர் கள்ளச்சாராயம் குறிச்சி உயிரிழந்தாங்க இல்லையா, அதை வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு எழுத்தாளரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் சொல்கிறாரு என்னென்னா, குடிப்பழக்கத்தை வந்து ஒழுக்கத்தோடு சம்மந்தப்படுத்த தேவையில்லை, கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா ஒரு சொட்டு கூட குடிக்காதவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான பேரை கொண்டு குடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஹிட்லரெல்லாம் சொல்கிறாரு. அது தெரியுது யாருன்றது நமக்கு புரியுது. அப்போது ஆனால் அது அதில் என்ன வந்து அவர் சொன்னதில் என்ன முரண்பாடு இருக்குன்னா, ஒழுக்கத்தோடு சம்மந்தப்படுத்தாமல் எப்படி இருக்க முடியும்? ஏன்னா அவரே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குடிப்பழக்கம்ன்றது சிந்தனை வளத்தை பாதிக்குது, உடம்பு பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சிந்தனை வளத்தை ஒருத்தருக்கு பாதிக்குதுன்னா, சிந்தனை வளத்துலேருந்து தான் ஒழுக்கமாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா, ஒழுக்கமாக இருக்காங்களா, ஒழுக்கமாக இல்லாமல் போகிறாங்களாங்கிறது சிந்தனை வளமும் ரொம்ப முக்கியமான. சிந்தனையிலேருந்து தான், சிந்தனைங்கிற செயல்லேருந்து தான் செயலுங்கிற செயல் பிறக்குது இல்லையா? அதுதான் அடுத்த கொஹீரன்ஸு. அப்போ சிந்தனை கரெக்டாக இருந்தால் தான் மனுஷன் கரெக்டாக இருப்பான். அப்போ சிந்தனையே வந்து அது பாதிக்குதுன்னா, அது ஒழுக்கத்தோடு சம்மந்தப்படுத்தி தான் ஆகணும். இது அவர் எப்படி புரியாமல் பேசுகிறார்? பொது புத்தியில் வந்து அவர் அந்த ரிலேட்டிவிசம் பேசுகிறவங்க அவங்களுக்கு சரின்னு படுது அப்படின்னு தவறாக பேசுவாங்க. அப்ஜெக்டிவ் ஸ்டாண்டர்டில் பேச மாட்டாங்க அவங்க. அந்த பொது புத்தியில் அவர் பேசுகிறாரு. அப்போ அந்த எழுத்தாளர் எவ்வளோ பிழையாக பேசுகிறாரு பாருங்க. ஏன்னா சிந்தனையை பாதிக்குது அப்படின்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உட்பட என்ன சொல்லுது? குடிப்பழக்கம் கேடு அப்படிங்கிறது. பியர் ஆனாலும், குவார்ட்ரு ஹாட் ஆனாலும், குவார்ட்ரு ஹாஃபு ஃபுல்லு இதெல்லாம் வந்து ஹார்ட் ட்ரிங்க்ஸு எல்லாமே வந்து ஆல்கஹால் அப்படின்னு கடந்தாலே அது பிரச்சனை ஆகுதுங்கிறது அமெரிக்கா, இங்கிலாண்டில் ரிசர்ச்சில் படிக்கிறோம், பார்க்குறோம். அங்கேயும் குடும்பங்களில் பிரச்சனை நடக்குது, போய் பிரச்சனை பண்ணுறாங்க. அது பிரெயினை பாதிக்குது, தாட் ப்ராசஸை பாதிக்குது. தாட் ப்ராசஸில் இருக்க வேண்டிய பிரெயின் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. அப்போ அது ஒழுக்கத்தோடு சம்மந்தப்பட்டு தான் எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிறப்ப இந்த எழுத்தாளர்கள் வந்து இந்த சிந்தனையாளர்னு சொல்லி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இன்டலெக்சுவல்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆங்கிளில் யோசிக்கணும். அப்போது யார் இன்டலெக்சுவல்னால், ஒரு ரிஃபார்ம் கொண்டு வர்றவங்க தான் இன்டலெக்சுவலாக இருக்க முடியும். அப்போ அவர் ரிஃபார்ம் கொண்டு வரணும்னா முதல்ல நாங்கள் இன்டலெக்சுவல் வந்து கரெக்டாக யோசிக்கணும். அப்போ தான் அந்த ரிஃபார்ம் வந்து சரி வர யோசிக்க முடியும், அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் செய்ய முடியும். அடுத்தது கமல் சொன்னதில் என்ன பிள்ளைனா, இதை குறித்து அவர்கிட்ட பேட்டி கேட்கும்போது, மைக்கு நீட்டும்போது அவர் என்ன சொல்கிறாரு அந்த பேட்டியில், டிராஃபிக் ரூல்ஸை வந்து டிராஃபிக்கை வந்து ஸ்பீடை வந்து வெகுவாக குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதாவது அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, குடிப்பழக்கத்தை முழுசாக நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அளவாக குடித்தா போதும் அது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறது தெரியுது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, இங்கிலீஷில் ஒரு கோட் இருக்குது, த ப்ராப்ளம் ஆஃப் லிட்டில் சின் இஸ் இட் ஓன்ட் ஸ்டே லிட்டில் அப்படின்றது. அப்படின்னா சின்ன பாவம் அப்படின்ற ஒரு பாவத்தை கொஞ்சம் பாவம் தான் அப்படின்னு செய்யும்போது அது கொஞ்சம் பாவத்தில் நிற்காது, அதிக பாவத்துக்கு அது கொண்டு போய் விட்டுரும். அப்போ என்னென்னா, கம்மியான பாவம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பாவம் தான். ஒரு கொலை பண்ணால் 4 கொலை பண்ணால் என்ன ஆகிருப்போகுதுன்னு யோசிப்பான், கொஞ்சம் குடிச்சோம் அதிகமாக குடிச்சோம் என்ன ஆகிருப்போகுதுன்னு யோசிப்பான், அதுவே பண்ணியாச்சு இப்போ அதை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு ஆபத்தான ஸ்டேஜுக்கு விட்டுரும். அப்போது இதெல்லாம் வந்து யோசிக்காமல் பேசுகிறவங்க இப்போ கமல் உட்பட அப்படி தான் பேசுகிறாரு. அப்போ அதில் இருக்கிற லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் அதுதான். அப்போது பேசுகிறவங்க வந்து பொறுப்புணர்ந்து பேசணும். குடிப்பழக்கன்றது ஹார்ம்ஃபுல், அதாவது டிராஃபிக்ன்றது அது எக்ஸ்டர்னலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். அது குடிப்பழக்கம் வந்து இன்டர்னலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள். டிராஃபிக்லேயும் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள் இருக்குது. பட்டு குடின்றது அது மனசு இச்சையை மாம்சத்தின் இச்சையை அடக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. அப்போது இதெல்லாம் வந்து சோஷியல் ரிஃபார்மோ லீகல் ரிஃபார்மோ இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான ஒழுங்கு இருக்கணும்னா அன்பு இருக்கணும்னா பரிசுத்தம் இருக்கணும். அதாவது இந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் வந்து அதாவது அன்பை வந்து மையப்படுத்தி லாஜிக்கலாக இருக்க வேண்டியது பரிசுத்தம் இருந்தால் அன்பு இருந்தால் பரிசுத்தம், 2 இருந்தால் உண்மை என்னென்னா, உண்மை இருக்கணும்னா அன்பு இருக்கணும்னா அதுக்கான பர்சன் வந்து கடவுள். அப்போ கடவுள் இருக்கணும், யார் அந்த கடவுள்? அந்த கடவுளுக்கு பரிசுத்தம்ங்கிற ஆட்ரிபியூட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போது இப்போ திருவள்ளுவரோ யார் வேணால் எதை வேணால் சொல்லிட்டு போகலாம், ஆனால் அதுபடி அவங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னா கேள்விக்குரிய. அது மாதிரி சொன்னபடி 100% வாழ்ந்த ஒரே பர்சனாலிட்டி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ கிரைஸ்டனுடைய லாஜிக்கில் வந்து பார்க்கும் பொழுது சின்னதில் உண்மையாக இருக்கணும், பெருசுலையும் உண்மையாக இருப்பாங்க. அப்படின்னா சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும், பெரிய காரியத்துலையும் உண்மையாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது சின்ன காரியத்தில் பாவம் பண்ணாமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பெரிய காரியத்தில் பாவம் பண்ணாமல் இருப்பாங்கன்றது தான் பைபிளில் சொல்லுது.
அப்போது இந்த மாதிரி க இயேசு கிறிஸ்து சொன்ன கருத்துக்கள் ரொம்ப வித்தியாசம், ரொம்ப 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 ஆழமானவைகள், ரொம்ப யுனிக்கானது. அதன்படி அவர் வாழ்ந்தார். ஈவன் வந்து அதாவது நாத்திகர்கள் சொல்லக்கூடிய ஜேஎல் மேக்கி, மேத்யூ பாரிஸ் இவங்கெல்லாம் கிறிஸ்துவ ரசித்தாங்க. அவருடைய கோட்பாடுகளை ஆச்சரியமாக பார்த்தவங்க நாத்திகர்களே உண்டு வெளிநாட்டில். அப்போது அதனுடைய கிறிஸ்தவத்தினுடைய கோட்பாடுகளை பிரின்சிபல்ஸில் வந்து ஒரு நாடோ ஒரு 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 நேஷன், ஒரு லீகல் சிஸ்டம் இயங்குனா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் இயங்குனா வந்து அது கரெக்டாக இருக்கும். அப்போது கிறிஸ்தவத்தை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய பொறுப்பு சமுதாயத்துக்கு, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்கு, சமுதாயத்துக்கு, குடும்பங்களுக்கு இருக்குது. அப்போது கிறிஸ்தவம் எவ்வளோ முக்கியமானது, யுனிக்கானது, வரலாறுல எவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படின்றது முதல்ல படித்து தெரிஞ்சுக்கணும். ரைட் சைடு ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இன்டலெக்சுவல் யார் இல்லை, இன்டலெக்சுவல் மாதிரி யார் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, போஸ்டிங், அதாவது அதை காட்டிகிட்டு இருக்காங்க இம்ப்ரெஷனை. பட் உண்மையான இன்டலெக்சுவல் எப்படி போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கான ரியாலிட்டி என்ன, ரியலிஸ்டிக் ஆட்ரிபியூட் என்ன, இதெல்லாம் வந்து சரியான வரலாறு படித்தா தான் தெரியும். அந்த வகையில் வந்து கிறிஸ்தவத்தோடைய வரலாறை வந்து மக்கள்கிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பு, ஷேர் பண்ண வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த பிரின்சிபல்ஸ் என்ன, அது எவ்வளவு ஆழமானவைகள், மனித வாழ்க்கைக்கு, அதாவது இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த என்வாயன்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதையும் தாண்டி இண்டிவிஜுவல் ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, அன்புனா என்ன, பரிசுத்தனா என்ன, கடவுள்னா யார், செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன, ஓவர் கமிங் ஸ்பிரிட்னா என்ன, மேற்கொள்ளும் ஆவி அப்படின்னா என்ன, அதுக்கு ஆண்டவர் வேணும், கடவுள் வேணும், உள்ள இயேசு கிறிஸ்து வேணும், அவருடைய மாடல் வேணும், அதாவது அவருடைய மாடல் இம்ப்ரெஷன் வந்து வாழ்க்கை முறை நமக்கு தேவை. அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய செய்தி என்ன, அவருடைய வாழ்க்கை முறை என்ன, சொன்னதை எப்படி செஞ்சார், எப்படி நிறைவேற்றினார், இன்விசிபிள் காட் விசிபிள் காடாக எப்படி வந்தார், காணப்படாத கடவுள் காணப்பட்டார். ஆனால் இன்விசிபிளாக இருந்தார், இல்லாமல் இல்லை, இன்விசிபிளாக இருந்தார், விசிபிளான வரலாறில் வந்தார். அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய இம்பேக்ட் என்ன ஹிஸ்ட்ரியில் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் இருக்குது.